கொஞ்சம் மேடம் அப்படியே தள்ளிங்க. ஆமா இது பாருங்க, தள்ளி போங்கம்மா. நம்மளா கீழே உட்காந்து. ஆமாம் அப்படிதான் குறுக்க போதுங்க சார். நல்லதுதான். மேற்கொண்ட தலைவன அறிக்கை படிவம் 30 மற்றும் 20 ஆரம்ப இருப்பு 2,57,383. வரவு 9,74,804. கூடுதல் வரவு 51,780. கூடுதல் 46,71,301. செலவு 40,71,301. 722. வரவு 3,34,822. கூடுதல் 8,63,544. செலவு 2,89,70,181. செலவு 4,11,847. இறுதி இருப்பு 66,58,334. 2024 எங்க பாருங்கம்மா. நீ அங்கிட்டு திரும்பிங்க. மறைக்காம காடை மறைக்காம அப்படியே 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 இருக்குமா. அப்படியே இங்க பாருங்க ஐயா. கொஞ்சம் வரிசையா வாங்க தம்பி. எல்லாருக்கும் வாங்க வாங்க வரிசையா வாங்க. வந்து வரிசையா வந்தாதான் அவங்க நீங்க சொன்னதை கேட்க முடியும். ஐயா கொஞ்சம் பார்த்து சார் அப்படியா? ஓகே. பயன்படுற சில ஸ்கீம் எல்லாமும் அதுல இருக்குது. கவனிச்சோமா? நம்மளுக்கு பெண்களுக்குன்னு சொல்லி நிறைய திட்டங்கள் அரசு மூலமாக செயல்படுத்திட்டு இருக்கு. ஏதோ ஒரு திட்டத்துல நம்ம கண்டிப்பா பயன்பெற்றிருக்கோமா? விடியல் பயணம் பஸ்ல போயிருக்கோம். மாத உரிமை தொகை வாங்குறோமா? 1000 ரூபாய் நிறைய பேர் இதுல வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுல மகப்பேறு இருக்கிறவங்களுக்கு முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம்ல பணம் வந்திருக்கும். ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுத்திருப்போம். குழந்தைங்களுக்கு அங்கன்வாடியில கூட்டிட்டு போய் விடுறோமா? துவக்கப்பள்ளியில காலை உணவு திட்டத்துல பயன்பெறமா? அதுவும் நம்ம சமைக்கிறது தான். நம்மளுடைய சுய உதவி குழு மூலமாக இருக்கிற மகளிர் தான் அதுவும் சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ மகளிருக்காக நிறைய திட்டங்கள் நம்ம அரசு மூலமா செயல்படுத்திட்டு இருக்கோம். இப்போ கிராம சபையிலையும் இதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த திட்டங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த திட்டங்கள் மூலமாக பயன்பெறணும். அது இந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தி சொன்ன மாதிரி ஒரு ஊருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதனுடைய கிராமங்களுடைய வளர்ச்சி தான். நம்மளுடைய கிராமங்கள் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இன்னமும் அடைய வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. இப்போ வரும்போது பார்த்தா இந்த ரோடு மோசமா இருந்தது. கேட்டேன், இந்த ரோடு இந்த வருஷம் எடுத்துட்டோம், இந்த வருஷம் போட்டுருவோம் அப்படின்னாங்க. ஸோ அதனால ஒவ்வொரு ஸ்கீம்லையும் நம்ம ஒவ்வொரு சில விஷயங்கள் எடுத்துட்டு இருக்கோம். பட் நம்மளுக்கு வந்து அனைத்து தேவைகளும் 100% பூர்த்தி அடைஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை, தேவைகள் இன்னமும் இருக்கு. பட் படிப்படியா நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம். அதுல வந்து நம்மளுடைய இன்னைக்கு காந்தி ஜெயந்திங்கிறதுனால ஒரு முக்கியமான பங்கு நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள். நம்ம வந்து ஒரு சுகாதார இயக்கம்னு சொல்லி 2014 இருந்து ஆரம்பிச்சு இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. அது நம்ம சுகாதார பணியாளர்கள் மட்டும்தான் சுகாதாரத்துக்காக பணியாற்றுறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படிதான் பணியாற்றிட்டு இருக்காங்க. நம்ம சைட்ல இருந்தும் அந்த மாற்றம் இன்னும் முழுமையா வரல. நம்ம குப்பையை போடுறோம்னா அவங்க எடுத்துப்பாங்களே, அப்பயே நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கணும், நம்ம போட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம இருக்குள்ள இன்னமும் இருக்கு.
குப்பையை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லி நம்ம தலையாட்டுறாங்க. நீங்க பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குற எண்ணமும் இன்னமும் நிறைய வீடுகள்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம குப்பையை நம்ம பிரிக்க முடியல அப்படின்னா அது ஒரு 100 வீட்டுல இருந்து வாங்குறவங்க ஒருத்தர் உட்காந்து அன்னைக்கு ஃபுல்லாக பிரிக்க முடியாது. அது சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அந்த உணர்வும் நம்மளுக்கு இருக்கணும். நம்மள போனவங்க அவங்க அது ஒரு வேலையா செய்யறாங்க, ஒரு சேவையா செய்யறாங்க. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வீடுகள் நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு எப்போது இருக்கோ அது நம்மளுக்கும் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும். நம்மளுடைய வளங்கள் எல்லாமே வந்து எப்போதும் வந்துகிட்டே இருக்கக்கூடிய வளங்கள் இல்லை. நம்ம அழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். இந்த காலமுறை மாற்றம் பார்த்திருப்போம். அக்டோபர் மாசம் மழை பெய்ய வேண்டிய வெளி நேரத்துல நம்மளுக்கு வெளியில எவ்வளவு வெயில் இருக்குன்னு பாக்குறீங்க. அதனால காலமுறை மாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கு. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இருக்கிற வளங்களை சுற்றுச்சூழலை பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுல அவங்களுடைய ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க வந்து கிராமத்தை சுத்தமா வச்சுக்கிறதுல உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ சுகாதார பணியாளர் தானே அவங்க பார்த்துப்பாங்கன்னு இல்லாம நம்மளும் சேர்ந்து அவங்களுக்கு அவங்களுடைய பணியை எளிதாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே இந்த தருணத்துல உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். ஆலத்தம்பள்ளி கிராமமும் ஒரு முன்னோடி கிராமமாக வரணும். உங்களுடைய தேவைகள் நிறைய பேர் பெடிஷனோட இருக்கீங்க. உங்களுடைய மனுக்கள் எல்லாம் கோரிக்கைகள் எல்லாம் பெறப்படும். அது ஒவ்வொன்றும் நாங்கள் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி அடிப்படையில் எல்லா கோரிக்கைகளையும் தீர்த்து கொடுக்கறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக அரசு துறை அனைத்து துறைகள் மூலமாக செய்து தரப்படும். இந்த கிராம சபை கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.